கர்த்தர் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடந்து வந்த உங்கள் அனைவரையும் லட்சங்களை ஜெபத்தோட சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளில் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாகவும் செய்தியாகவும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசித்து கேட்கலாம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு நிமிடம் கண்களை அடைப்போம், ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே நாங்கள் வாழும்படி ஒரு நாளை எங்கள் ஆயுசனை நீங்கள் கூட்டி தந்து இந்த பரிசுத்த ஆலய ஆண்டவரே ஆராதனை ஸ்தலத்தில் எங்களை அழைத்து வந்து உண்மை ஆண்டவரே பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் பொருட்டு ஆண்டவரே ஊழியர்களே விசுவாசிகளே அனைவரையும் ஒருமித்து கூடி இந்த ஆராதனைகளை கலந்து கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை செய்கிறே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் கிடையாத இந்த பராமரிப்பு எங்களுக்கு தந்திருக்கிறேன் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆவியானவரே முடிவரையெல்லாம் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன இந்த வார்த்தை வழியாக தேவ வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை அவருடைய வசனங்களுக்கு ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக நேரங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஆண்டுடைய மன்னாக்களை வார்த்தைகளை நாங்கள் நினைவுபடுத்தி முடிவறிந்து வாழும்படியான குருவை கத்தர்களுக்கு தருபடியாக சகோதரரை நாங்கள் செபிக்கிறோம். இந்த பரிசுத்த நாள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் ஆகட்டும். வந்திருக்கிற உள்ளங்கள் ரூபாந்தரமடைந்து செல்லட்டும். வசனத்தின் மூலம் ஒரு உள்ளங்கள் தேற்றப்படட்டும், மாற்றப்படட்டும், திடப்படட்டும். உமக்குடைய விசுவாசத்தில் வேறுள்ளப்படட்டும். உடைய விசுவாசத்தில் உறுதிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனை ஆரம்பம் முதல் விடுதலை மட்டுமாய் கூட இருந்து முடிவரையினுடைய பரிசுத்தாவியாருடைய ஆளுகைக்குள்ளே எங்களை மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை மறைத்து நீர் வீசும்படி உம்முடைய வார்த்தை மட்டும் வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் கரையில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வேதத்திலே நாம் வாசித்த இந்த வசனத்தினுடைய பின் ஆதாரமாக சில வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். இங்கே ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன்னுடைய வாழ்க்கைகளை நிலைத்து நிற்பதற்கு தேவையான 3 காரியங்களை மட்டும் வேதத்தினூடாக சிந்தித்து அடுத்த பகுதிக்கு நாம் செல்வோம். இந்த முடிவு பரியெல்லாம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவார். அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்வில் 3 காரியங்களை இந்த ஆராதனையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று, பூமியில் இருக்கிற ஆவிகளை குறித்துள்ள ஒரு பகுத்தறிவு நமக்கு தேவை. 2, ரட்சிக்கப்பட்ட நபர்கள் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். 3, இந்த கொடிய கொள்ளை நோயின் காலகட்டம், வறுமையின் காலகட்டம், தரித்திரத்தின் காலகட்டத்தில் நாம் எப்படி திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும் என்ற 3 காரியங்களை மட்டும் வேதத்தின் மூலமாக குறுகிய நேரத்தில் நாம் சிந்தித்து நாம் தேவனுடைய ஜெபத்துக்கு ஆயத்தப்படுவோம். வேதத்தில் ஒரு சில வசனங்களை இதற்கு நாம் ஆதாரமாக நாம் வாசிக்கலாம். வேதத்தில் நாம் வாசிப்போம். பூமியிலே தேவநாம மகிமைக்காக கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற ஜனங்கள் தேவநாம மகிமைக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே நாம் ரொம்ப கவனமாகவும் ஞானமாகவும் நாம் வாழ வேண்டியது இருக்கிறது. இந்த வார்த்தைகளிலே பழைய பாட்டு நாட்களிலே தேவனாகி ஆண்டவர் பூமியிலே மனிதனை படைத்தார். படைக்கும் போது அவர்கள் தேவனுடைய சாயலாகவே படைக்கப்பட்டார்கள். அந்த அவர்களுக்குள்ளே இருந்த ஆவி தேவ ஆவியாகவே இருந்தது. ஆனால் நாட்கள் கழிந்த போது அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த தேவ ஆவியிலிருந்து அவர் விலகி சென்றார்கள். வேதத்தில் ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை ஒருவர் மட்டும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை மட்டும் நாம் வாசிக்கலாம். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷன் எவன் மனுஷனுக்குள்ளவர்களை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவரும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். முதலாவது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இந்த பூமியிலே வாழும் நாட்களில்
தேவனுடைய ஜனமாய், தேவ சந்ததியாய், தேவனுடைய பிரதிநிதியாய் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் 2 காரியங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று, இந்த பூமியில நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய கரங்களிலே படைக்கப்பட்ட ஆதாம் அவர்களுக்கு பின் நடந்த சம்பவங்களையும் அவருடைய குடும்பத்தில் நடந்த வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கை சம்பவங்களையும் நாம் அறிந்தவர்கள். இந்த மனிதனுடைய ஆவி, சாத்தானின் ஆவி, தேவ ஆவி, இந்த 3 காரியங்களை நாம் தெரிந்து கொண்டால் இந்த பூமியிலே வாழ்வது சிரமமானதல்ல. பழைய பாட்டின் நாட்களில் நடந்த சம்பவம், ஆதாமை ஆண்டவர் படைத்தார். படைக்கும் பொழுது தேவனாகி ஆண்டவர் ஆதாமோடு பேசிக் கொண்டிருந்தார். அது தேவ ஆவி. ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட பின்பு ஏவாளிடத்தில் பாம்பாகிய சாத்தான் வஞ்சிக்கிற தந்திரமாய் போய் அவருடைய உள்ளத்தில் வஞ்சனையான வார்த்தைகளை கொடுத்து அதை நம்பினபடியினால் தேவன் சொன்ன வார்த்தையை மறுதலித்து உண்ணக்கூட ஆகாத அந்த பழத்தை அவள் சாப்பிட்டபடியினால் அந்த சாத்தானுடைய வஞ்சனைக்கு அவள் விழுந்து விட்டபடியினால் பிசாசின் தந்திரம் நிறைவேறது. இவருடைய ஆவிக்குரிய வாழ்வு ஆவிக்குரிய மரணமாய் மாறினது. மூன்றாவது, பாவம் செய்த பின்பு தேவனோடு பேச முடியவில்லை. சாத்தானும் நஷ்டத்தை கொடுத்து ஆவிக்குரிய மனதை கொடுத்து சென்று விட்டான். இவர்கள் மாம்சத்தின் படி தேவ சமூகத்தை விட்டு விலகினார்கள். இது மனித ஆவி. அதன் பின்பு அவருடைய மாம்சத்திலே உழைத்து மாம்சத்திலே பிழைத்தார்கள் என்று வேதத்தை வாசிக்கின்றோம். இங்கே வாசிக்கும் பொழுது 3 காரியத்தை இந்த பகல்கால வேளையிலே ஆவிகளை குறித்த ஒரு பகுத்தறிவு ஆவிக்குரிய ஜனநாயக நமக்கு தேவை என்றால் இந்த பூமியிலே நாம் ஒரு சமாதானத்தின் வாழ்க்கை வாழ முடியும். ஒன்று, மனித ஆவிகள். பூமியில தேசத்துல நாம் ஜனங்களோடு ஜனங்களாக வாழுகிறோம். வாழும் பொழுது நாம் பேசுகிறது, பிறர் மனதை புரிந்து கொள்வது, நாம் புரிந்து கொள்வது அனைத்தும் மனித ஆவி. நாம் வாசித்த வசனத்தினுடைய முதல் பாகம். இரண்டாவது, சாத்தானுடைய ஆவி. சாத்தானுடைய ஆவி வேதம் சொல்கிறபடி திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பிசாசானவன் எப்பொழுதும் நஷ்டப்படுத்துவதற்கும் கஷ்டப்படுத்துவதற்கும் 4 காரியங்களை செய்வான். ஒன்று, விபத்துக்குள் ஆகுவான் அல்லது நஷ்டமடைய செய்வான். 2, கொலைக்கு நேராக வழிநடத்துவான். மரணத்துக்கு நேராக வழிநடத்துவான். வஞ்சிப்பான். இந்த 4 காரியம் பிசாசுடைய தந்திரங்கள். இங்கே ஆதாமுடைய வாழ்க்கையில அது நடந்தது. என்ன நடந்தது? 1, வஞ்சித்தல் நடந்தது. 2, ஆவிக்குரிய மரணம் நடந்து அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனார்கள். 3, அந்த இடத்துல அவர்கள் தேவனால் புசிக்க வேண்டும் என்ற படைத்த அந்த நல்ல பலன்களை அவர் புசிக்க முடியாமல் அவர்கள் அதை இழந்து போனார்கள், நஷ்டப்பட்டார்கள். ஆவிக்குரிய வாழ்வு நஷ்டப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். சாத்தான் இந்த மனித ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது. இது குற்ற உணர்வை உருவாக்கும். ஒருவர் தவறு செய்தால் அது சிலர் நான் செய்தது தவறு, நான் பேசுறது தவறு, நான் பார்ப்பது தவறு, நான் கேட்டது தவறு என்று சொல்லி தன்னைத்தானே தன் மனதில் குற்ற உணர்வை ஏற்படுத்துவார்கள். நம்முடைய பாசத்தில் சொன்ன மனசாட்சியை சொல்வாங்க, நான் பேசுறது தவறுதான் அப்படின்னு சொல்லி தானாகவே முன்வந்து மன்னிப்பு கேட்பார்கள். அதுதான் மனித ஆவி. சாத்தானுடைய ஆவி எப்பொழுதுமே அவருடைய உள்ளத்திலிருந்து கண்டனம் பண்ணுகிறது. கண்டமனேஷன், கண்டனம் செய்கிற பழக்கம் இருக்கும். வாய் திறந்தாலே கோபப்படுதல், மன உணர்வாக பேசுதல், தவறான வார்த்தைகளை பேசுதல், கெட்ட வார்த்தைகளை பேசுதல், பிறருக்கு நல்ல பயனுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு தகுதியற்றவர்களாக மனபுதலை பேசுதல். நாம் பேசுகிற வார்த்தைகள் நாளை பிறர் காயப்படுதல், கண்டாமினேட்டட், சாத்தானுடைய கிரியைகள், அழிக்கின்ற கிரியைகள். இந்த சாத்தானுடைய ஆவி யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சாத்தான் யோபுக்கு வியாதியை கொடுத்தார். சாத்தான் யோபுடைய பிள்ளைகளுக்கு மரணத்தை கொடுத்தார். சாத்தான் யோபுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கெடுத்து நஷ்டப்படுத்தினார். இந்த சாத்தான் யோபுவை வஞ்சிக்க முடியவில்லை. உண்டானவற்றை எல்லாவற்றையும் அழித்தான். இன்று வேதத்தை வாசிக்கின்றோம். அப்படியானால் சாத்தானுடைய ஆவி இந்த பூமியிலே கொலைகளை உருவாக்குவது, விபத்துகளை உருவாக்குவது, வியாதிகளை உருவாக்குவது, மரணத்தை உருவாக்குவதில்
நஷ்டப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் அநேக மரண வியாதி நிமித்தம், பல சூழ்நிலை நிமித்தம் மரணத்தை சந்தித்த குடும்பங்களில் நாம் இருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருந்தால் நாம் இந்த பூமியில ஒரு சமாதானத்தின் வாழ்க்கை நடத்த முடியும். சாத்தான் எப்பொழுதும் நமக்கு எதிராக எழும்பி கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் வியாதிகளையும் மரணங்களையும் குடும்பங்களை வைத்து சமாதானத்தை கெடுக்கிறது தான் சாத்தானுடைய வேலை. ஆதாமுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்தான், யோபுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்தான். பூமியில வேதத்தில் வாசிக்கும் பொழுது மூன்றாவது காரணம் தேவ ஆவியால் நடத்தப்படுகிற மனுஷன். தேவ ஆவியால் நடத்தப்படுகிற மனுஷனுக்கு மாம்சத்தில் தொடங்கி ஆவியிலே முடிகிறவர்கள் உண்டு, ஆவியிலே தொடங்கி மாம்சத்திலே முடிகிறவர்கள் உண்டு. இங்கே பழைய பாட்டிலே சவுலை குறித்து நமக்கு தெரியும். அவர் ஆவியிலே தன் வாழ்க்கையை தொடங்கி மாம்சத்திலே முடித்து சமாதானத்தை இழந்து போன மனுஷன். புதிய பாட்டிலே பவுலை பார்த்தீங்கன்னா மாம்சத்திலே தொடங்கி ஆவியிலே முடித்த மனுஷன். தேவனுடைய ஆவி தன்னிடத்தில் இருப்பதற்கு முன்பதாக இந்த பவுல் ஜனங்களை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை, தேவ ஜனத்தை கொலை செய்கிறவனாக, குற்றுயிராக்கிறவனாக, கல்லறிகிறவனாக, பிறரை துன்பப்படுத்துவனாக, பிறரை காயப்படுத்துகிறவனாக பிசாசின் ஆவி அவர்களுக்குள் இருந்தபடியால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பிறருக்கு தீங்கு ஏற்படுத்துகிற கொலைகள், கொள்ளைகள், நஷ்டங்கள், குற்றுயிர்கள், வியாதி காக்கிறவன், உடல் காக்கிற ஒரு அனுபவம் தான் இந்த பவுலுக்குள் இருந்தது. மாம்சத்திற்குட்பட்ட ஆவி இருந்தது, சாத்தானுடைய கிரியை அவனுக்குள் இருந்தது. ஆனால் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய குணம் மாறினது, அவனுடைய கேரக்டர் மாறினது. அவன் மாம்சத்தில் அவருடைய வாழ்க்கை தொடங்கினது, அவருடைய வாழ்க்கை ஆவியிலே முடிந்தது. அவர் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்படுகிறது. இதுவே தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு முடிவடைகிற ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை மனித ஆவியினாலே ஒருவருக்குள் பேசி குற்ற உணர்வை உருவாக்கி சமாதானத்தை எடுத்து வாழ்கிறோமா? சாத்தானுடைய கிரியைகள் நம்மில் இருந்து நாம் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் வியாதியையும் மரணங்களையும் சுமந்து செல்கிறோமா? தேவ ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறோமா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனித ஆவிகளையும் சாத்தானுடைய கிரியைகள் உருவாக்குகிற சாத்தானின் ஆவிகளை தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஆவியை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருப்போமானால் இந்த பூமியிலே நமக்கு சமாதானத்தை காண முடியும். இந்த தேசத்துல, இந்த சமுதாயத்துல நாம் வாழும் பொழுது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்தை நாம் எடுத்துக் கொள்வோமானால் இந்த பூமியிலே நாம் சமாதானமாக வாழ முடியும். பவுல் மாம்சத்தில் இருந்த பொழுது அவருக்கு சாத்தானின் கிரியை செய்தார். தேவாவி வந்த பொழுது அவர் கஷ்டத்தை தாங்கினார், கல்லறைகளை தாங்கினார், சிறைச்சாலைகளை தாங்கினார். அவர் தேவனுக்கு விரோதமாய் எதையும் பேசவில்லை, ரட்சிப்புக்கு நேராக தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். இன்னும் தேவ ஆவி ஒரு மனிதனை தேற்றும், ஆற்றும், அரவணைக்கும், உயர்த்தும். தேவ ஆவி மனுஷனுடைய உயர்வான ஸ்தலங்களுக்கு அவரை கொண்டு சேர்க்கும். தேவ ஆவி இருக்கிற உள்ளத்திலிருந்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 சொல்லப்பட்ட கிரியைகள் நடக்கும். வேதத்திலே வாசிக்கும் பொழுது தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற மனுஷனுடைய 9 கனிகளை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஆவியின் கனியோ சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான எந்த பிரமாணமும் ஒன்றுமில்லை. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கனிகள், தன் வாழ்க்கையிலிருந்து புறப்படுகிற கனிகள், ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் இவன் இருக்கிறான் என்பதை தேசம் அறிந்து கொள்ளுகிற கிரியைகள். இந்த 9 கனிகள் நமக்குள்ள இருக்குமானால் இந்த சுகந்த பூமியில தேசத்துல நாம் மாம்சத்திலே வாழ்ந்தாலும் ஆவிக்கு ஏற்றபடியாய் நாம் நடந்து கொள்ளுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு பூமியில் இருந்தாலும் இப்பேற்பட்ட பாவ உலகில் நாம்
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரர், தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு விசுவாசி ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லுகிறார், நான் ஒரு தாய் தேற்றுவது உன்னை தேற்றுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு இருப்பேன். ஆவியானவர் இந்த காலை வேளையில ஆவியானவர் சபையாருக்கு சொல்லுகிறார், நீ தேவ ஆவியை பெற்றிருந்தால், தேவ ஆவிக்குரிய கனிகளோடு வாழ்ந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவோடு சொன்னது போல உங்களோடு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். வேதனை இருக்கிறவர்களுக்கு, தேவை இருக்கிறவர்களுக்கு, ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு தேர்ச்சி ஆற்றுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் சொன்னார் இயேசு, நான் இந்த பூமியை விட்டு உங்களுக்கு கடந்து வர என்று தேற்றரமானதாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் மீண்டும் இந்த பூமிக்கு வருகிறது வரையிலும் அவர் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது இதே வார்த்தையை தேவனாகிய ஆண்டவர் பழைய பாட்டின் நாட்களிலே தேவ ஊழியக்காரராகிய யோசுவாவிடத்தில் சொன்னார். புதிய பாட்டிலே இயேசு தனக்கு அன்பான சீசரை அழைத்து பரலோகத்திற்கு பரவி வருவதாக தன் சீசரை அழைத்து சொன்னார். வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தேவ ஆவியை பெற்ற ஜனங்களுக்கு பழைய பாட்டிலே ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன். புதிய பாட்டில் இயேசு தாமே தன் சீசரிடத்தில் சொல்லுகிறார், நான் பூமியை விட்டு கடந்து சென்றாலும் தேற்றவளாய் பரிசுத்தவாய் உங்களுக்காக அனுப்புவேன். பூமியில் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். புதிய பாட்டின் சபை விசுவாசிகளாகி நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு பலன், ஒரு தைரியம், ஒரு தேற்றல், ஒரு ஆற்றுதல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவ ஆவியினாலே நாம் தேவன் ஜெபிக்கும் பொழுது, நாம் உடன்பாடு பொழுது, நாம் உபசிக்கும் பொழுது, நாம் மரபதை அழும் பொழுது, நாம் தேற்றுவார் இல்லாமல் இருக்கும் பொழுது, பூமியிலே யாரும் நம்முடைய தீர்வு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியாமல் இருக்கும் பொழுது, நமக்கு தேற்ற ஆற்ற ஒரு நபர் உண்டு. தேவ ஆவியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுவார். பூமியிலே வாசிக்கப்படும் பொழுது நாம் பாடல் போடும்போது 534 பாடல் பாடும் பொழுது, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார்.
ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன். எந்த நாள் வரையிலும், உலகத்தின் முடிவு வரையிலும், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. மனித ஆவிகள் குற்ற உணர்வை உருவாக்கும் பொழுது, சாத்தானுடைய ஆவிகள் கண்டனம் செய்யும் பொழுது, நாம் பரிதவிக்கப்படும் பொழுது, திக்கற்றவராய் இருக்கும் பொழுது, முடிவெடுக்க தகுதியற்றவராய் இருக்கும் போது, கண்ணீரோடு இருக்கும் பொழுது, பாரத்தோடு இருக்கும் பொழுது, யாரும் உதவியிலேயே கவலையில் இருக்கும் பொழுது, நம்மை தேற்ற ஆற்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த பகுதிக்கு செல்வோம். இங்கே உயிர்கள் ரெண்டு வகை. ஒன்று, விலங்குகளுக்கு கீழே இருக்கிற 5 அறிவுள்ள அனைத்து. இனி 6வது தேவன் படைத்த மனிதன். இந்த உயிர்கள் அனைத்திலும் இருக்கக்கூடியது அவருடைய சுவாசம், அவருடைய ஜீவன் மாம்சத்தோடு கூட இருக்கிறது. ஆனால் 6 படைத்த மனிதர்களாகிய நமக்கு நம்முடைய சுவாசம், நம்முடைய ஆத்மா ஜீவ சுவாசத்தோடு இருக்கிறது. ஆகவே மறைத்தாலும் இந்த சரீரத்தோடு இந்த ஆத்மா செல்வதில்லை. மறைக்கும் பொழுது பூமியில் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கே போகும். ஆனால் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அது இளைப்பாறுதலிலே போகும். ஆத்மா ரட்சிக்கப்படாத ஒரு விசுவாசிக்கு, ஒரு உலக மனுஷனுக்கு, ஒரு மனுஷாவுடையவனுக்கு, ஒரு பிசாசினாவுடையவனுக்கு இந்த பூமியை சுற்றிலும் அது சஞ்சரித்து அது வேதனைப்பட்டு திரியும். ஆனாலும் அது சரீரத்தோடு அடிக்கப்படுவது இல்லை. அதனாலதான் ஆவிக்குரிய மனுஷனுக்கும் பூமிக்குரிய மனுஷனுக்கும் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆவிக்குரிய மனுஷன் என்று சொன்னால் இயேசுவை சொந்த ரட்சகராக இதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினாலே அறிக்கை செய்து, இயேசு மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார், எனக்காக அவர் ஜீவிக்கிறார் என்று தன் இதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்கிற ஒவ்வொரு நபர்களும் ரட்சிக்கப்படுகிறார். அந்த ரட்சிப்பு இந்த ஞான ஸ்நானத்தினாலே அந்த ரட்சிப்பு முதல் ஆரம்ப ரட்சிப்பு பூரணமடைகிறது. இந்த இரண்டாவது காரியம், நம்முடைய ரட்சிப்பிலே உறுதியாக இருக்கிறோமா? ரட்சிப்பு குறித்து சில காரியங்களை இரண்டாவதாக நாம் சிந்திக்கலாம். ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் சால்வேஷன், விடுதலை. இந்த ரட்சிப்பை குறித்து வேதத்திலே புதிய பாட்டில் பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய அர்த்தங்கள் புரியவில்லையே, எல்லாம் ஒன்று போல இருக்கிறது, சில வசனங்கள் மாறுபட்டு இருக்கிறது என்பதற்கு நமக்கு தெரிந்து கொள்ளவும் வாசிப்போம், விட்டு விடுவோம். ரட்சிப்பு இரண்டாவது காரியம் சிந்திக்க வேண்டும். மனித ஆவிகளை, சாத்தானுடைய ஆவிகளை, தேவ ஆவிகளை பகுத்தறிகிற கிருபையை ஆண்டவர்களுக்கு தர வேண்டும். கிருபையை குறித்து சொல்லி ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். கிருபைனா என்ன? கிரேஸ், இங்கிலீஷ்ல கிரேஸ் அப்படின்னா இலவசம். யாருக்கு கொடுப்பாங்க? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்துக்காட்டாக சொல்றேன். 10ஆம் வகுப்பு எழுதுறாங்க, எழுதி முடிவு சிலர் பாஸ் ஆகிறாங்க, சிலர் ஃபெயில் ஆகிறாங்க. இந்த ஃபெயில் ஆனா உடனே என்ன செய்யறாங்க? தாய் தந்தைக்கு தெரியாம, ஆசிரியர்களுக்கு தெரியாம தற்கொலை செய்து விடுறாங்க. அதனால அரசாங்கம் என்ன பண்ணுது? 35 மார்க் இருக்கு, இப்போ 30 பக்கம் வந்துட்டு 32 பக்கம் வந்துச்சுன்னா ஒரு கிரேஸ் மார்க். இப்படி ஆகியும் அவர்கள் என்ன செய்யட்டும்? ஜெயிக்கணும். இவர்கள் வாழ்க்கை சடுதிலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 5 மார்க் 3 மார்க் இலவசமாக கொடுக்கிறாங்க. அப்படி கிரேஸ், தகுதி இல்லாமல் ஆனால் தகுதியாக படுத்தி விடுகிறார்கள். இதுதான் கிரேஸ். இல்லாதவர்களுக்கு, தேவைப்படுகிறவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு அல்ல, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் கிரேஸ். நாம் அனைவரும் நம்முடைய கிரியைகளினாலோ, நம்முடைய முற்பாளர்களின் தகுதிகளினாலோ, நம்முடைய செல்வாக்கினாலோ, அறிவினாலோ நாம் யாரும் தகுதியானவர்கள் அல்ல. நாம் பாவத்திற்கு உட்பட்டவர்கள், பாவத்திலே பிறந்தவர்கள், பாவத்தலமாகி உலகிலே வாழ்ந்தவர்கள். நாம் கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை அடைவதற்கு, கிறிஸ்துவுடைய மரணத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவன் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் கிருபை. இது ஆரம்பத்தில் கிறிஸ்துவை நாம் அடைவதற்காக கொடுக்கப்படுகிறது. இது இலவசம். இதனால்தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம இதை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம யாரும் பாவிகள், நமக்கு நாமே நீதிமான் ஆக முடியாது, நமக்கு நாமே பரிசுத்தராக முடியாது, நமக்கு நாமே நன்மை அடைய முடியாது. அப்படிப்பட்ட பாவியாகிய நமக்கு
ரட்சிப்பிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நாம் இதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது, பாவ அறிக்கை செய்யும் போது பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். அந்த பாவத்திலிருந்து முழு விடுதலை ஞானஸ்நானத்தோடு பரிபூர்ணம் அடைகிறது. அதனாலதான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை யோவான் கொடுத்தார். அதை இயேசு எடுத்துக்கொண்டார். அப்ப ஆரம்ப ரட்சிப்பினுடைய முழுமை ஞானஸ்நானம். பாவத்திலிருந்து விடுதலை, பாவ தண்டனையிலிருந்து விடுதலை, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை. இதுவே முதலாம் ரட்சிப்பு. இரண்டாம் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புது உடன்படிக்கையில பங்கு கொண்டவர்கள், கிறிஸ்துவின் மரண அடக்க உயிர்த்தெழுதலின் சாயலை அடையாளமாக இந்த பூமியிலே தண்ணீரில் இறங்கி, தண்ணீரில் மூழ்கி, தண்ணீரிலிருந்து எழுப்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள். இவர்களுக்குள்ளே இருந்த மறுபிறப்பு அடைந்த நபர்களுக்கு உள்ளே ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. இவர்கள் தேவனோடு பேசலாம். இவர்கள் கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கை பங்காளியாக ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டவர்களுக்கு இயேசு தண்ணீரிலிருந்து இறங்கி அவர் கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவி புறாவை போல் இறங்கினது உண்மையானால், நாம் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே நமக்குள்ளே பாவ சரீரம், பாவத்திலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து, பாவ பற்றிலிருந்து, தாய் தந்தையின் மூலமாக வந்த ஜென்ம பாவத்திலிருந்து நாம் பிறந்ததிலிருந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வது வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த கர்ம பாவங்களிலிருந்து இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவின் மரண அடக்க சாயலின் அடையாளமாக நாம் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். நமக்குள்ளே இருந்த இந்த ஆத்துமா உயிரடைகிறது. பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நாம் பேச தேவன் கேட்க, தேவனுடைய சொந்த குமாரர்களாக, சொந்த குமாரத்திகளாக, சொந்த பிள்ளைகளாக மாறுகிறோம். நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் தருகிறார். இப்ப நாம சொல்லலாம், அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்ப ரட்சிப்பு அடைஞ்சவங்களும் ஜெபிக்கிறோம், ரட்சிப்பு அடையாதவங்களும் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு அடைஞ்ச ஞானஸ்நானம் பெற்ற அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. மற்றவங்க அப்பா அம்மான்னு கூப்பிடலாம், ஆனா என்னன்னா தத்து பிள்ளை இயேசு அறிஞ்சிருக்கு, ஆனா சொந்த பிள்ளையா மாறும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லும். அப்படின்னா ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நாம் அவருடைய நேச பிள்ளை. நாம் அழுதா தேவன் என்ன செய்ய மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம ஆவி தேவ ஆவியோடு தொடர்பு கொள்கிறது. நம்மை தேற்றும்படி, ஆற்றும்படி இயேசு கிறிஸ்து போய் பரிசுத்த ஆவியானவரை தேற்றதை அனுப்பி தந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ள தேவ ஆவி இருக்கிறது. அந்த ஆவியோடு வாசம் பண்ணுகிறபடினா நாம் அழும் பொழுது நம்முடைய கண்ணீர் பரவல் ராஜ்யத்திலே பிடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது பிரதிபலனாக பூமியிலே கொண்டு வருகிறது. அப்படியானால் நமக்கு விடுதலை, பாதுகாப்பை நாம் ஜெபத்தின் மூலமாக, நாம் ஜெபிக்கப்பட்டதன் மூலமாக, ரட்சிப்பு மூலமாக நாம் கண்டடைகிறோம். இப்ப ரட்சிப்புடைய இரண்டாம் நிலை, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே வாழ்வதும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே வளர்வதும் தான் இரண்டாம் நிலை. இன்னைக்கு இதில் ரெண்டு காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அப்படி பரலோகம் போராடினா கண்டிப்பா நடக்காது. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாம, மரண அடக்க சாயலை சரீரத்தில் தரித்துக் கொள்ளாம, சரீரத்துக்குள் இருக்கிற ஆத்மா உயிர்ப்பிக்கப்படாம எந்த ஒரு மனுஷனும் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். வசனம் கேட்கலாம், ஆயுட்காலம் முறையில் ஆள் முழுவதும் வேதத்தை சுமந்து ஆராதனை ஸ்தலத்தில் வந்து ஜெபிக்கலாம், பாடலாம், எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நீங்கள் செய்யலாம். உங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படாதது வரையிலும் இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்தில் ஈடாகும். மரித்தாலும் அது ஜீவன் வராது. இது ஆவிக்குரிய மரணமாக இருக்கிறபடி. ஆவிக்குரிய மனுஷனுக்கு ரெண்டு பிறப்பு, ஒரு மரணம். துன்மார்க்கனுக்கு ஒரு பிறப்பு, ரெண்டு மரணம். பூமியில ஒரு மனுஷன் பறந்து இருக்கிறார், அவனுக்கு ரெண்டு மரணம். ஒன்று, அவன் பூமியிலே மாம்சத்தின்படி அவன் மறைப்பான், அது பூமியை அடக்கம். இரண்டாவது, அவன் ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டு அவன் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளாதபடியினால் நியாய தீர்ப்புக்கு பின்பு இரண்டாம் மரணமாகிய நரகத்திலே தள்ளப்படும். ஆவிக்குரியவர்கள் இயேசு
அவர்களுக்கு ரெண்டு பிறப்பு. ஒரு பிறப்பு மாம்சத்தினுடைய பிறப்பு, இரண்டாவது பிறப்பு ஆவிக்குரிய பிறப்பு, அது மறுபிறப்பு, ஆத்துமா உயிரிழந்த பிறப்பு. அவர்களுக்கு ஒரு மரணம், சரீரிய மரணம் அந்த பூமியில் இருக்கும். ஆனால் அவர்களை தேவன் தந்த ஆவி, தேவன் எடுக்கப்படும் பொழுது அந்த ஆவியோடு சேர்ந்து ஆத்துமா பரதேசிலே அவரோடு இணைப்பார். அப்ப நமக்கு ரெண்டு பிறப்பு, ஒரு மரணம். சரி, இப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏன் ஆராதிக்கணும், ஏன் ஆராதனை ஸ்தலத்துக்கு வரணும், ஏன் நமக்கு முடிவை நிலைநிறுத்தணும்னு சொல்றோம் அப்படின்னா, சிலர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வார், அதுக்கு கூட வரமாட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க சொன்னது ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் பரவாயில்ல போதும். சரி, அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவிக்குரிய பந்தியில் கொள்ள மாட்டாங்க, மீண்டும் பாரம்பரிய சபையிலே போவாங்க. இவங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தான், ஆனா இப்ப ஆவி இல்லாதவர். அவங்க பதவிக்காக, பட்டத்திற்காக, பணத்திற்காக, புகழுக்காக, சமுதாய பேருக்காக இயேசுவுக்கு சாத்தான் எப்படி தன் பேர் புகழ் முழு உலகத்தை தாரன்னு சொன்னானோ, அதே போல இந்த உலகத்தின் கடமைகள், உலகத்தின் பாரம்பரியங்கள், பதவி, பட்டம், பணம் கொடுக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லி பிசாசுடைய கிரிகளுக்கு ஒத்து பூமியில் நடந்து வருவார்கள். இவர்கள் பல்லவராட்சி போக முடியுமானா வேதத்தின்படி போக முடியும். வேதம் சொல்கிறது முடிவறிந்த நிலைமைனா ஞானஸ்நானம் பெற்றது ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்கம். ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்படைந்தது வாழ்க்கையில வாழணும், வளரணும். நம்மை சார்ந்து தேவ ஜனத்தை ஆயத்தப்படுத்தணும், நாம் ஆயத்தப்படணும், குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும், இறுதி ரட்சிப்பை அடையணும், அதுவரையிலும் ஓடணும். அப்படியானால் ஆரம்ப ரட்சிப்பு அடைந்து ஆராதனைக்கு வரல, ஆராதிக்கல, தேவ சத்தியிலே பங்கு கொள்ளல, பரிசுத்த நாளை பரிசுத்தம் ஆராதிக்கல, திருவிருந்த பந்தியில பங்கு கொள்ள, பரிசுத்தம் காக்கல, வேறுபாடு ஜீவிக்கல, தேவ சத்தம் கேட்கலன்னு சொன்னா பரலோகராட்சி போக முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் ஆராதனைக்கு வரணும், வேதம் வாசிக்கணும், தேவ சபையில பாடணும், பரிசுத்த நாளை பரிசுத்தமை ஆசிரியக்கணும், தேவன் விரும்புகிறபடி தேவ ஆவியை நடத்தப்படணும். இப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுப்பார். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக பூமியில மாறும். அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பார் யாரும் இல்லாமல் போகும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய மனுஷன் நாம இருந்தால் பூமியில யாரை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவை நம்பி அவர்களை விசுவாசம் வைத்து அவரை போதும் என்ற விசுவாசத்திலே ஆராதித்து வேதம் வாசித்து ஜெபித்து தேவனுக்கு பிரியமாய் கர்த்தருடைய சித்தம் பூமியிலே செய்கிறத ரட்சிக்கப்பட்டு வாழுகிற வாழ்க்கை, வளருகிற வாழ்க்கை. இறுதி ரட்சிப்பினுடைய முடிவு வருகிறது நிலைநிறுத்தும் முறை ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா இந்த ரட்சிப்புடைய நிறைவேறுதல் மூன்றாம் ரட்சிப்பு. அப்படின்னா ரட்சிப்புடைய மூன்றாம் நிலை, நாம் மூன்றாம் நிலையில இந்த பூமியில மறிக்கும் பொழுது நம்முடைய ஆத்தும பிரிவு, நம்முடைய ஆவி நம்மை எடுக்கப்பட்டு போகும். அப்ப உலகத்துல நம்ம இருக்க மாட்டோம், நம்முடைய இடம் மாறுபடும். மாம்சத்தின்படி மறித்தவர் மண்ணுக்குள் திரும்புவார், ஆவிக்குரிய மறித்தவர் சரீர மண்ணுக்கு திரும்பும், ஆத்துமா ஆவியோடு சேர்ந்து பரதேசிலே பிரவேசிக்கும். அப்படியானால் முடிவறிந்த நிலைநிற்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டுமானால் நாம் செபிக்க வேண்டும், நாம் ஆராதிக்க வேண்டும், பரிசுத்தமை பங்கு கொள்ள வேண்டும். நாம் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு முன்னிடம் கொடுக்கணும். ஆவிக்குரியவர்கள் துன்மார்க்கத்தில் ஆலோசனை கூடாது. பதவியோ பட்டணமோ செல்வாக்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெரியவரிடத்திலே தனவான்களை நம்பி போகக்கூடாது. ஆவிக்குரிய ஜனங்கள் ஆவிக்குரிய ஊழியர்களை கலந்து ஆலோசித்தால் ஆவிக்குரிய காரியங்களை செய்யணும். அதுதான் தேவனுடைய நடத்துதல், தேவன் விரும்புகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்து வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வேண்டும். நம்முடைய கிரியைகளினால்தான் நம்ம ரட்சிப்பு பூரணமாகும். வேதம் சொல்கிறது, யாக்கோபு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்து. அப்படியானால் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், ஆனால் நான் மரபோகிற வாக்கில் வாழ்வேன், பரலோக ராஜ்யத்தில் கிடைக்கலைன்னா கண்டிப்பா கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் கிரியை இல்லாத விசுவாசம் சென்றது போல நாம் கிரியைகளினாலே, நம்முடைய கனிகளினாலே நாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை, நாம் அடைந்த சந்தோஷத்தை பூமியிலே நமக்கு தெரிந்த நபர்களுக்கெல்லாம் சொல்லுகிற வரையிலும் தேவ
நம்முடைய சரீரத்திலிருந்து நாம் மாற்றப்படுகிறோம். ஆனால் ஆத்துமா நம்முடைய பரதேச இளைப்பாறுதலில் வருவது. உலகை விட்டு பிரிதெல்லாம் மூன்றாவது ரட்சிப்பு. அதுக்கு நான் பவுல் சொல்கிறார், முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவரை ரட்சிக்கப்படுகிறார். அவர் அதை செய்கிறார். என்னுடைய ஊழியத்தை நன்றாக செய்தேன், கர்த்தருக்குள்ளே நான் முழுமையாக்கப்பட்டேன், தேவாவியால் நடத்தப்பட்டேன். தேவாவியில் நடத்தப்பட்டால் துன்பங்கள் வருமா வரும், கஷ்டங்கள் வருமா வரும், நஷ்டங்கள் வருமா வரும், வியாதிகள் வருமா வரும். பவுலுக்கும் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. பண்டிதர்கள் சொல்கிறார்கள், அது ஒரு கொடிய வியாதி. அவர் தச்சுப்பணியை செய்கிறவர். ஆகையால் ஒருவேளை அது ஆணியாக இருக்கலாம், அல்லது அதனால் வந்த மிகப்பெரிய புண்ணாக இருக்கலாம், அல்லது அவர் தாங்க கூடாத அளவுக்குள்ள ஒரு வேதனை அவருடைய சரீரத்தில் இருந்தது. அவர் பலமுறை செபித்தார், ஆண்டவர் பலன் கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்திலே என் பலம் உனக்கு பூரணமாய் விளங்கும். அப்படியானால் அதையும் அவர் பொருட்படுத்தவில்லை. இறுதி பரியந்தம், முடிவு பரியந்தம் தன் ஓட்டத்தை ஓடினார், விசுவாசத்தை காத்துக் கொண்டார். அவர் சொல்லுகிறார், இது முதற்கொண்டு இந்த ஜீவ கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவு வரையில் இருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். சவுளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆவியிலே தொடங்கி விட்டார், மாம்சத்திலே முடித்து விட்டார், தன்னுடைய வாழ்க்கை இழந்து விட்டார். பவுலை பாருங்கள், மாம்சத்திலே தொடங்கினார், ஆனால் அவள் ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவை சொந்த ரட்சகராக என்று ஆவியிலே நடத்தப்பட்டார். மாம்சத்தின் வாழ்க்கையை விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ மனுஷனாய் வாழ்ந்தார். முடிவிலே கிறிஸ்துவுக்குள்ளே மாற்றப்பட்டார். நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இனி சபையும் வேண்டாம், ஆராதனையும் வேண்டாம், ஆவிக்குரிய வாழ்வு வேண்டாம், பரலோக ராஜ்யம் கிடைக்க நம்ம ஓடினால், நாம் உலகத்துக்கு நான் ஓடினால் நாம கிறிஸ்தவன் என்று சொல்லலாம், ஆனால் நம்மை நடத்துவது பிசாசினாகும். உலகத்தின் சிற்றின்பங்களை காட்டி நடத்துவது பிசாசினாகும். நாம் ஆராதனைக்கு போறதில்ல, வேற சபைக்கு போறதில்ல, வீட்டில் இருந்தே நான் நீதிமான் ஆகிறேன் என்று டிவிக்கு முன்னாடி இருந்து பேசுறது மனிதாகும். ரட்சிக்கப்பட்டேன், முடிவரை நிலைநிற்கணும், ஆராதனை பங்கு பெறணும், ஆராதிக்கணும், ஜெபத்திலே பங்கெடுக்கணும், உபவாசிக்கணும், தேவனை சிந்தனை செய்யணும், வேதம் வாசிக்கணும், குடும்பத்தை கிறிஸ்துவுக்காய் நடத்த வேண்டும் என்று ரட்சிப்பிலே வாழ்வதற்கு வளர்க்கிற ஓடுகிற நாம தேவாவியை பெற்றிருக்கிறோம். நம்ம எந்த நிலைமையிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட நம்ம குழியில இருந்தோம், இப்ப நம்ம ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை எடுத்து உயர்ந்த அடைக்கிறதுல வைத்திருக்கிறார். கரங்களை கேட்டாலும் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் ஒரு பாடலில் 2 கவிகளுக்காக நாம் சேர்த்து பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 131வது பாடல். உயர் அடைக்கலத்தில் என்னை கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். Amen.
ஆவிக்குரியவர்களாய் போகிறோம். இக்காலத்து பாடுகள் வருகிற காலத்தினுடைய நன்மைகளுக்கு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரட்சிப்பு, இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இந்த ரட்சிப்பு நம்ம என்ன செய்யும்? மாம்சத்திலே நமக்கு எல்லோருக்கும் பலவீனங்கள் உண்டு. வேதம் சொல்கிறபடி பூமியில நமக்கு பலம் உண்டு, நமக்கு துன்பம் உண்டு, உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனா ஆவிக்குரிய மனுஷனுக்கு இவை எல்லாவற்றையும் தாங்குகிற பலனை கிருபையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒரு ஆவிக்குரிய மனுஷனை வாழ்வில் ரட்சிப்பு உண்டுமானால் அவனுக்கு சந்தோஷம் உண்டு. நமக்கு சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் நாம இன்னும் தேவனுடைய சமூகத்துக்கு அண்டிக் கொள்வதில் குறைவாக இருக்கிறோம், வேத வாசிக்கிறதில் குறைவாக இருக்கிறோம், ஆராதிப்பதிலே குறைவாக இருக்கிறோம், பரிசுத்த நாளை வசனம் ஆராதிப்பதிலே தொழுது கொள்வதிலே குறைவாக இருக்கிறோம், திறப்பின் வாசல் எதிர்ப்பதிலே நாம் குறைவாக இருக்கிறோம். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது ரட்சிப்பு ஆரம்பம் என்ன? நம்முடைய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதுதான் ரட்சிப்புடைய ஆரம்பம். இரண்டாவது, சபையிலே வந்து ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினம் தேவன் சபையில் சேர்த்தது போல புதிய பாட்டின் சபையாகிய இந்த சபையிலே தேவனுடைய ஆலயத்திலே நாம் கூடி ஆராதிப்பது. இரண்டுக்கு மேற்பட்டு ஒருவர் எங்கு கூடினாலும் ஒரே எண்ணத்தோடு, ஒரே மனதோடு, ஒரே சிந்தையோடு கூடினால் அங்கே அவர் வாசமாய் வருகிறார். அந்த இடத்துல நாம் கூடி பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் பொழுது நம்மத்திலே அவர் அசைவாடுகிறார், நம்மத்திலே இறங்குகிறார், வியாதியை விடுவிக்கிறார், சத்துரு கட்டுகளிலிருந்து விடுதலையை தருகிறார். அப்ப நாம் ரட்சிப்பிலே வாழ்கிறோம். நாம் இந்த ஒரு நாளிலே கூடி ஆராதித்து அடுத்த 6 நாட்களும் அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தனையோடு, அந்த வசன அறிவோடு, அந்த பலத்தோடு நாம் வாழும் பொழுது இந்த சமுதாயத்தில் நாம் வளர்கிறோம். ஆவிக்குரிய வாழ்வில் தேவன் செய்த நன்மைகளை சபையிலே வந்து சாட்சியாய் சொல்கிறோம். தேவன் நாம் மகிமைப்படுகிறது. புதிய ஜனங்கள், புதிய வார்த்தைகள், புதிய விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைவரப்படுகிறார்கள். நம்முடைய ஜீவன் பூமியை விட்டு போனாலும் ஆவியோடு ஆத்மா பிரியும், மாம்சத்தோடு ஆத்மா போகாது. நம் பூமியை சொந்தரித்துக் கொள்ள பாடுகள் மத்தியிலே நாம் கிரிகளிலே பூரணப்பட்டதினால் மகிமைக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். நித்தியமாக நாம் ஜீவ கிரீடத்தோடு நாம் செய்த நன்மைகளுக்கு ஏற்ற கிரிகளுக்கு பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். கிரீடங்களை சூடி நித்திய விதமாய் நித்திய நாட்டிலே நித்திய ஜீவனை பெற்று யுகமாய் நாம் வாழுவோம். இதுதான் ரட்சிப்பு சாய். அப்படியானால் இந்த வாழ்க்கை வாழ்ந்த முடியும் காலம் வரையிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சில வசனங்களை வேதத்தினூடாக சந்திக்கலாம். சிறப்பிலே நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், முடிவு வரை நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். வேதத்திலே ஒரு சில வசனங்களை சற்று வேகமாக வாசிக்கலாம். வாசிங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை ஒரு முறை வாசிங்க, எல்லாரும் கேட்கும்படியாக. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, அப்படியானால் 66 நிரூபங்கள் அடங்கிய இந்த வேத புஸ்தகத்தை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்த வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இந்த வசனங்களில் இந்த வேதத்தில் எழுதப்பட்டவைகளை கை கொள்ளுகிறவர்களும் கிரியையினாலே கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது இனி நாட்கள் நமக்கு முறையில் வேகமாக கடந்து சொல்கிறோம். நாம் ஆகும்போது 2 தலைவர்கள் என்னை விட்டு போய்விட்டது. 1996 பாட்டி வளர்ந்து விட்டு போட்டாங்க. 2017 நம்ம தந்தை போயிட்டாங்க. ஏறக்குறைய 20 ஆண்டுகள் தான் பார்த்துருக்கிறோம். ஒரு தலைமுறை பார்த்து அடுத்த 20 ஆண்டு தலைமுறை பேசு. நமக்கு எந்த வாழ்க்கை கொடுக்கப்படும் நமக்கு தெரியாது. நாளை நடப்பதை நாம் அறியும். இந்த இரவு தூங்குகிற நாளை எழுப்பும் நமக்கு தெரியாது. பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்கள் இன்னும் அதிகமாக போகணும்னு சொல்றாங்க. நிபுணர்கள் சொல்றாங்க ஒரு பக்கம் தடுப்பூசி எடுத்து மறுபக்கம் சொல்றாங்க லாக்டவுன் கொண்டு போக போறாங்க. இன்னும் வெளிநாடுகளில் 2வது கட்டமாக மீண்டும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வந்து ஃபிளைட் சர்வீஸ் 37 கிடையாது அரசு அறிவிச்சாச்சு. மழையால இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மெட்ராஸுக்கு வெளியே போக முடியும்னு சொல்றாங்க. அண்டை மாநில கேரளாவில் மீண்டும் வந்து நெருக்கடி நிலைமை உருவாகிற சூழலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. டெல்லியிலே மிகப்பெரிய சூழல் வந்து இன்னும் மீண்டும் லாக்டவுனுக்கு போய் கொண்டிருக்கிறது. இதுவரையும் ஆலயங்கள் திறக்கப்படவில்லை. அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் பூமியிலே சுருக்கமான நாட்கள். நீண்ட
அந்த நாட்களை கிறிஸ்துவுக்குள்ளே கழித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால் இந்த பூமியிலே நாம் சுதந்திரித்துக் கொண்ட மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய வாழ்வு, மேலுலக வாழ்வு, நாம் செய்த நன்மைகளுக்கு ஏற்ற பிரதிபலனோடு தேவனுடைய சமூகத்தில் வாழ்கிற வாழ்வு. இங்கே இந்த காலகட்டங்களை நாம் கழித்துக் கொள்வதற்கு வேதம் சொல்கிறது, நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகம், இதில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், இதை வாசிக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் அதன்படி கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. காலம் சமீபம். உலகம் அழிய நாம் பார்க்க வேண்டாம். நம்முடைய நாட்கள் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நாம் நெருங்கி செல்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆயுஷ் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாய் ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த பூமியை வாழ்வதற்கு ஆண்டவர் ஈவாய் கொடுக்கிறார் என்று நாம் நினைத்தவர்களாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுல நம்மை தாழ்த்தி தேவனுக்கு நேராக நிற்கிற ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டோம். அதுதான் திறப்பின் வாசலும் திறந்த வாசல். திறப்பின் வாசல்னா என்ன? திறந்த வாசல்னா என்ன? ஆவிக்குரிய வாழ்வுல ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. திறப்பின் வாசல், திறந்த வாசல். பழைய பாட்டின் நாட்களிலே நான் வசனத்தை வாசித்து நேரத்தை கடத்தவில்லை. உங்களுக்கு தெரிந்த சமமான சொல்லிவிடுகிறேன். சில வசனங்களை மட்டும் ஆதாரமாக உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். பழைய பாட்டின் நாட்களிலே திறப்பின் வாசல், திறந்த வாசல், மூன்றாவது காரியம் ஆவிக்குரிய மனுஷன், ரட்சிப்படைந்த ஒரு மனுஷன் திறப்பின் வாசல் இருக்கணும், திறந்த வாசல் பிரவேசிக்கணும். அது ஆவிக்குரிய வாழ்வு. ரட்சிக்கப்பட்ட நாம் ஆவிகளை பகுத்தறிந்தோம். மனித அறிவு, சாத்தானின் அறிவு, தேவ அறிவு. தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார் யோசுவாவோடு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்படியே இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், அன்பான சீசரை அரவணைத்து சொன்னார், இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போடிய நாட்கள் சமீபித்து விட்டது. இந்த பூமியில நான் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையில இந்த பூமியில முடிவு நான் உங்களோடு கூட இருப்பேன், நீங்கள் எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று தேவார்த்தையை கூறி இயேசு சென்றார். நாம் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும், சபையோடு ஆராதிக்க வேண்டும், சபையை பங்கு கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிரியைகளினாலே நாம் ரட்சிப்பை பரிபூரணப்படுத்திக் கொள்வோம். அந்த முடிவு வரை இந்த நிலையில் இருக்கிற ரட்சிப்பிலே உலகத்தை விட்டு மாற்றப்படுவோம், இந்த ஜென்ம சரீரத்தை விட்டு மாற்றப்படுவோம். ஆவியோடு சேர்ந்த ஆத்துமா பரலோகத்திலே பிரவேசிக்கும், பரலோகத்திலே பரதேசத்திலே பிரவேசிக்கும், கிறிஸ்துவினுடைய வருகையிலே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும். இப்ப நாம் இந்த பூமியில வாழும் நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? எஞ்சி இருக்கிற காலங்கள், கடந்த காலங்களில் நாம் எப்படி இருந்தோம் என்பதல்ல, இனி இருக்கிற நமக்கு ஆண்டவர் தருகிற எஞ்சி இருக்கிற காலங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? திறப்பின் வாசல். இங்கே நான் வாசிக்கும் பொழுது பல காரியங்களை வேதத்தினாய் சிந்திக்கலாம். நேரம் சுரவா இருக்கிறபடினால் சரித்திர சம்பவங்கள் இருந்து ஆவிக்குரிய வாழ்வில் தெரிந்துள்ள காரியங்களை மட்டும் சொல்லி நிறுத்தி விடுகிறேன். இங்கே பழைய பாட்டின் நாட்களிலே நோவாவின் காலத்திலே ஒரு மிகப்பெரிய அழிவு வந்தது. அப்பொழுது அழிவு வரும் பொழுது முழுமையாக அழிக்கவில்லை. தேவ ஆவி இருந்தவர்களும் தேவனுக்குள்ள இருந்தவர்களையும் தேவனுக்குள்ள இருந்த குடும்பத்தையும் ஆண்டவர் அழிக்கவில்லை. தேவன் அவர்களை காத்துக் கொண்டார். அவர்களுக்கு பேழை உருவாக்க சொன்னார், பாதுகாப்பை கொடுத்தார். நாட்கள் முடிந்தது. தேவன் சொன்னபடி பேழை உருவாக்கப்பட்ட உடனேயே அவர்களை நோவாவை அவருடைய குடும்பம் 8 பேரை உள்ளே அடைத்துக் கொண்டார். அவர்களுக்கு ஒரு ஜோடியாய் ஒவ்வொரு பறவைகளையும் விலங்குகளையும் ஊர்வனை அனைத்து சேர்த்து புதிய சந்ததி உருவாக்கும்படி ஆண்டவர் எடுத்தார். படைப்பு ஒரு முறை, அதுக்கு பிறகு இருந்த படைப்பை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி மீண்டும் பெருக்கினார். அப்படியானால் தேவ சந்ததியின் தேவனோடு இருந்து தேவனோடு சஞ்சரித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது நோவா தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு வாழ்ந்தார். தன்னுடைய குடும்பத்தை, மனைவி, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை தேவனுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே தேவ ஆவியிலே காத்துக் கொண்டார். அப்படியானால் அவர் திறப்பின் வாசலை ஜனங்களுக்காக நின்றார், எல்லா ஜனங்களுக்காக பேசினார். தனக்கு கொடுத்த வார்த்தைகளை, வசனங்களை, சுவிசேஷத்தை தெருவாக வீதியாக சொன்னார். ஆனால் யாரும் அதை கேட்கவில்லை. பேழை கட்டுவதை ஜனங்கள் பார்த்தார்கள். இவர் பேழை கட்டுறாரு, எதற்கு கட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஏளனமாக பேசினார்கள், பரிகசித்தார்கள், நிந்தித்தார்கள். ஆனால் நோவா தேவனுடைய சித்தப்படிதான் செய்தார். மனுஷ ஆலோசனை கேட்கவில்லை. இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்து போகிறதே, உலகத்தின் சொத்துக்கள் விட்டு போய்விடுமே என்று சாத்தானுடைய
ஜீவனை காக்கும்படி தேவன் சொன்னதை அவர் செய்தார். அதனால் அவரும் அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அப்படியானால் திறப்பின் வாசலில் நின்றார். ஆனால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் தன்னுடைய திறப்பின் வாசலை நின்றபடியினால், குடும்பத்தை திறப்பின் வாசலை காத்துக் கொண்டபடியினால் குடும்பமாய் அவர்கள் காக்கப்பட்டார்கள். ஜலப்புனை மட்டும் முடிந்து பேழை பூமியில இறங்கின பொழுது அவருக்கு திறந்த வாசல். இப்ப எதிரிகளே இல்ல, இவங்கெல்லாம் ஆளுகை செய்கிறவர்களை மாற்றினார். ரெண்டு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, ஆவிக்குரிய சபையில தேவ ஊழியர்கள் எப்பொழுதும் ஜெபிப்பார், ஆண்டவரே எனக்கு வரங்களை தாருங்க, அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். இதுதான் ஒரு ஊழியருடைய ஜெபமாக இருக்கும். ஒரு விசுவாசி ஜெபிப்பாங்க, ஆண்டவரே எனக்கு வல்லமையை தாருங்க, அதிகாரத்தை தாருங்க, என்னை சுற்றி இருக்கிற கட்டுகள் மாறணும்னா எனக்கு தேவை அதிகாரம், யான் இந்த கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு பிரகாசிக்கப்படணும்னா எனக்கு தேவை வல்லமை. இன்றைய விசுவாசிக்கு தேவை வல்லமையும் அதிகாரம். இன்றைய ஊழியருக்கு தேவை கர்த்தருடைய வரம். இருக்குமானா அந்த இடம் தேவனால் மகிமைக்குள்ளான கனப்படுத்தப்பட ஒரு இடமாகும். அதுதான் தேவ சபை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு விசுவாசி ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறாங்க, உபவாசத்துல ஜெபிக்கிறாங்க, திறப்பின் வாசல்ல ஜெபிக்கிறாங்க, முழுவதும் ஜெபிக்கிறாங்க, வீட்டுல ஜெபிக்கிறாங்க, பணித்தளங்களை ஜெபிக்கிறாங்க, பிரயாணம் பண்ணல ஜெபிக்கிறாங்கன்னா ஜெபிக்க 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 வல்லமை பெறும். கரங்களை சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் சாதாரண நபர்கள் அல்ல. நீங்க ஜெபித்தாலும் கிரியை நடக்கும். ஆனா நீங்க ஜெபிக்க ஆண்டவரே இப்போ ஜெபங்கள் எல்லாம் நின்னுட்டு 2 நிமிடத்துல ஜெபிச்சு ஓடுவதும், ராத்திரி 2 மணி ஜெபி தூங்குவதும், கட்டில இருந்து ஜெபிச்சு அப்படியே உறங்குவதும், டிவி பார்த்து அந்த இடத்துல ஆண்டவர் தீபாவளி முடிஞ்சவன ஆமென் சொல்லி ஜெபிச்சுட்டு அப்படியே கிடந்து உறங்குவதும், இப்படியே கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்க நிற்க வேண்டிய சமூகத்துல, தேவனுடைய சமூகத்துல நின்னா உங்களிடத்துல சுற்றி இருக்கிற தேவ ஆவியானுடைய பலனும், உங்களை சுற்றி உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தேவ பாதுகாப்பும், நீங்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ தூதர்களுடைய பாதுகாப்பும் உங்களோடு இருக்கிறது வரையும் எந்த சத்துருவும், எந்த விபத்தையும், எந்த வியாதியையும், எந்த பலகீனத்தையும், எந்த கஷ்டத்தையும், எந்த மரணத்தையும் உங்களை கொண்டு சேர்க்க முடியாது. கரங்களை கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை சுற்றி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாதாரண நபர் அல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றீங்கனாலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, தூதருடைய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்க அப்பா பிதாவை நடக்கிற புது சுவியாரத்தின் ஆவியை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஜெபித்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப கஷ்டத்தில் இருக்கு, பிள்ளைங்க கஷ்டத்தில் இருக்காங்க, கணவர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, குடும்ப நெருக்கடிக்குள்ள இருக்கிறது, நீங்கள் மனம் பதறி ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா உங்க கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் துருத்தியில பிடிக்கப்படுகிறது. பிடிக்கப்படுகிறது. பூமியிலே உன்னுடைய கண்ணீருக்கு ஏழத்தனையாய், நூறத்தனையாய், 1000 மடங்காய் பூமியிலே அது உனக்கு, உன் சந்ததிக்கு பூமியிலே ஆசீர்வாதத்தை அது கொண்டு வந்தே தீரும். நீ ஜெபிக்கிறவளா இருந்தால் கொண்டு வந்தே தீரும். எங்க அம்மாவுடைய பழக்கம் 2 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. நான் கண்ணா பார்த்துருக்கேன். ஏன்னா நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எப்படி ஆகிடும் ஸ்கூல் பஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசை. அப்படி அவங்க நான் எடுக்கும்போது 3 என்னை எழுப்பாங்க. அப்போ அவங்க ப்ரேயர் பண்ணி முடிஞ்ச வரை எங்களை எழுப்பாங்க. அப்படி நான் எடுத்தால் அவங்களுடைய கண்ணீர் ஜெபம் எங்களுக்கு தெரியும். என் தந்தை கடைசியில மரணத்துக்கு முன்பு வரையிலும் 3 மணிக்கு ப்ரேயர் தான் இருப்பார். 5 மணிக்கு ப்ரேயர் முடிச்சுவார், மீண்டும் 7 மணிக்கு தூங்குவார். அப்படி அந்த 3 மணி உலக பாசனை சொல்றாங்க பிரம்ம முகூர்த்தம், ஆவிக்குரிய பாசனை சொல்றாங்க தேவன் பேசுகிற நேரம், பிராணிகளும் பறவைகளும் விலங்குகளும் இல்லாத நேரம். பூமியிலே ஆவிக்குரிய மனுஷன் நீதிமான், தேவ ஆவியுடைய பெற்றவர், ரட்சிக்கப்பட்டவன், தன் முழந்தார் வணங்கி தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் ஏற்படுகிறோம், தேவ சத்தம் கேட்கிற நேரம். அந்த நேரத்தில் எழுப்பி ஆண்டவரே என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்புக்காக, என் பிள்ளைகளுடைய கல்விக்காக, என் குடும்பத்துடைய கணவருடைய குடித்தனம் மாறுவதற்காக, என் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் மாறுவதற்காக முழங்கால்
திறப்பின் வாசல்லே உங்களுக்காக, உங்கள் பிள்ளைக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய மறுவாழ்வுக்காக நீங்கள் செழிக்கிற தாயாக, தந்தையாக நீங்கள் இருப்பீர்களானால் இந்த பூமியில உங்களை அசைப்பதற்கு ஒருவேளை சில காலங்கள், சில நேரங்கள் வேதனையும் கஷ்டங்களும் வரலாம். ஆனால் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த தேசத்துல உங்கள் காலத்திற்கு முன்பதாக உயர்த்துகிற ஆண்டவரை நீங்களும் நானும் சேவிக்கிறோம் என்பதை மறந்துவிட நம்முடைய தேவன் சாதாரண அவர் திறப்பின் வாசலில் இருக்கிற நோவாவை குடும்பத்தை காத்த ஆண்டவர். உலகம் பரிதவிக்கப்படும் பொழுது உன்னையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் சபையை காப்பதற்கு அவர் இன்னும் ஜீவிக்கிறவராய் இருந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது திறந்த வாசல். இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் சோதோம் கொமோராவுக்கு அழிவு ஏற்படும் தேவன் சொல்லியாச்சு. சோதோம் கொமோரா ஜனங்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், அவர் அழியப்பட போகிறார்கள், இனி தேசத்தை அழிக்க போகிறார். ஆபிரகாம் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த இடத்தில் நீதிமான்கள் இருக்கிறார்களே, இந்த நீதிமான்கள் இருக்கும் தேசத்தில் அழிப்பீர் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், பாவம் பெருகின பொழுது, பாவத்தின் சத்தம் உயர்ந்த பொழுது, ஜனம் ரட்சிக்கரை திரும்பாத பொழுது, மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ளாத போது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத போது, வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத போது, ஆராதனை இல்லாத போது, தேவ கூடாரத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத பொழுது, தேவனுடைய ஜனம் பிசாசின் சந்ததியில பிசாசின் ஆவியினாலும் மனித ஆவியினாலும் சூழ்ந்து தேவ ஆவிக்கு இடமில்லாத பொழுது அங்கே உடனே ஆபிரகாம் ஜெபிக்கிறார். ஆனால் கேட்டாரோ ஆண்டவர் அந்த வசனத்தை கேட்கவில்லை. திறப்பில் நின்றார். ஆனால் திறப்பில் நின்றால் ஜனத்தினுடைய பாவம் அதிகரித்தபடியினால் ஜனத்திற்கு சாபத்தில் மனுஷாவியின் சாத்தானுடைய புகுந்த ஜனங்களை அழித்து நீதிமானை ரட்சித்தார் ஆண்டவர். பூமியிலே நீதிமான்களை எவ்வளவு கொடிய துன்பம் வந்தாலும் பூமியிலே நீதிமான்களை அவர் வைப்பார். தேவ ஆவி இருக்கிற ஜனங்கள் பூமியில இருப்பார்கள். அவர்கள் சந்ததி பூமியை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அவர்கள் பூமியிலே அவர்கள் சந்ததிகளை தேசத்திலே அதிகாரியாய் மாற்றுகிறார்கள். நீங்க நினைக்கலாம் உங்களை துன்புறுத்துறாங்க, அது எதாக இருக்கலாம், அபிஷேகமா இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சமூகத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு இருக்கிற மனிதாவி, அவர்களுக்கு உள்ள இருக்கிற என்ன முன்னை விட எல்லாரையும் பெரிய ஆளாக வேண்டும் என்று இருக்கிற சாத்தானுடைய ஆவி இயேசுவிடத்தில் போய் இந்த உலகம் முழுமையிலும் நீ உனக்கு நான் தருகிறேன், நீ என்னிடத்தில் சாஸ்திரமாய் விழுந்து பணிந்தால் இந்த முழு உலகத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்ற அந்த பிசாசு உலகத்தில் பட்டத்திற்காக, படிப்பிற்காக, பணத்திற்காக, பல பொருள்களுக்காக, இச்சைக்காக, ஆசைக்காக உங்களை காட்டி உங்களை பணி திரும்ப செய்வதற்கு எடுக்கிற எல்லா முயற்சிகளிலிருந்தும் உங்களுடைய ஜெப முழங்காலில் இருக்குமானால் மூளையால் முடியாத முழங்கால் முடிய வைத்து உனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை உன் காலடியிலே பணியப்படும்படிக்கு இந்த பகல் காலம் திறப்பின் வாசலில் நிற்கிற ஒரு ஆத்மாவாய், ஒரு சபையாய், ஒரு விசுவாசியாய், ஒரு ஜனமாய் கர்த்தர் என்னை மாற்றினார். இந்த தேசத்தில் எவ்வளவு பெரிய அபிஷேகங்களாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அரசியல் நெருக்கடிகள் வரவா இருக்கட்டும், நீ தேவனுக்குள்ள உண்மையாக இருந்தால் இது சில காலங்கள் நிற்கும். பலூன் காற்றடைச்சு நிற்கும், ஆனா சில நேரங்களுக்கு வெடிக்கும் என்பதை மறந்து போகாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பலூன போனதல்ல, நம்மளை தொடுகிற வேதம் சொல்கிறது, என்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். நீ சாதாரண மனிதன் அல்ல. ஒன்ன நெருக்க உனக்கு பெருக்க தான் கிடைக்கும், அவனுக்கு தான் ஒடுக்கம் கிடைக்கும். நேரத்தில் உனக்கு கஷ்டம் வரும், ஆனா உன் கண்ணீரை ஆண்டவர் பார்த்து, உன் கண்ணீரை ஆண்டவர் பார்ப்பார். உனக்கு திறந்த வாசல் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறது. திறப்பின் வாசலில் இருக்கிற சகோதரனே, திறப்பின் வாசலில் இருக்கிற சகோதரியே, திறப்பின் வாசலில் இருக்கிற பெற்றோரே, திறப்பின் வாசலில் இருக்கிற சந்தையே, உனக்கு முன்பதாக திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துங்க, நம்மை ஆயத்தப்படுத்துங்க. இந்த பூமியில் உங்களுக்கு குறைகள் இருக்கலாம், இந்த பூமியில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், இந்த பூமியில் உங்களுக்கு மரணமயம் இருக்கலாம், இந்த பூமியில் உங்களுக்கு நோய் பிடிகள் இருக்கலாம். ஒன்று மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உண்மையான ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவாக நீ இருந்தால் நீ திறப்பின் வாசல்ல உனக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக, சபைக்காக, தேசத்திற்காக, அழிந்த ஒரு ஆத்மாவுக்காக கண்ணீர் விடுகிற அனுபவம், கண்ணீர் சிந்துகிற அனுபவம், ஏழை போகிற அனுபவம், குண்டுகிற அனுபவம் ஆத்மாவை தொடுவானால் நீ சகோதரனே, சகோதரியே, தந்தையே, பெற்றோரே, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார். நான் உன்னை விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. உனக்காக நீ போகிற இடங்களிலே உன் பாதையை செவ்வாய்ப்படுத்தி கோணலானதை நேராக்கி உனக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் நம்முடைய
நான் பார்க்கலையே, என் வாழ்க்கையில் விமோசனம் வரலையே, இத்தனை நாள் ஜெபிக்கிறேன், இந்த ஆராதனை கடந்து விடுகிறேன், இவ்வளவு யோசிக்கிறேன்னு சொல்றீங்களே, ஒண்ணுமே நடக்கலையே. கவலைப்படாதீங்க. உங்களுடைய சந்ததி மூலமா உங்க குடும்பத்தினுடைய அந்த போர்டை மாற்றி விடுவார். வறுமை கூட மாற்றுவார், தரித்திரம் கூட மாற்றுவார், ஏழை கூட மாற்றுவார், உங்களுடைய கஷ்டத்தை கண்ணீரை மாற்றுவார். பூமியை இல்லாத கர்த்தருக்கு பயந்தவரை குடும்பத்தை தேசத்தில் உயர பண்ணி, பூமியில் உயர்ந்த அடைக்கல வைக்க பண்ணி, அழிவை காணாதிருப்பார். துன்மார்க்கர் அழிவை கண்டாலும் அழிவை காணாதிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நேரமாக முடித்து விடுகிறேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவம் செய்து மோசே தேவனுடைய சமூகத்தில் இருந்திருக்கிறார். மோசே நின்ற பொழுது எல்லா ஜனங்களுக்கு எதிராக அழிக்கிற சம்பவம். ஆனா மோசே வந்து நிற்கிறார். மோசே நின்ற பொழுது தேவனுடைய சமூகத்தில் மீட்பு கிடைக்கல. ஜெபித்து பார்க்கிறார், பிரமாணங்களை சொல்லி பார்க்கிறார், அவருக்கு மாற்று கிடைக்கல. யாத்திரை 32 வசனத்தை வாசிக்கும் வாசியுங்கள். அங்கே ஒரு தேவ ஆவிக்குரிய ரகசியம் சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். 32 யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை மோசே சொல்லுகிறார். ஆகிலும் தேவரீர் இந்த ஜனங்களுடைய பாவத்தை நீர் மன்னித்தீரேயானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் கவனமாய் கவனியுங்கள். மோசே ஊழியக்காரர், விசுவாசி பாவிகளாய் இருக்கிறார், தேவனை அழிக்க போகிறார். இப்பொழுது மோசே சொல்லுகிறார், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். அல்லேலூயா. ஜனங்கள் மோசேயுடைய அதிகாரத்தின் கீழே ஜனங்கள் வருகிறார்கள். எல்லா ஜனங்களும் மோசே தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு வர கீழே இறங்குவதற்கு முன்பதாக அனைத்து ஜனங்களும் கூடி ஒரு தங்கச்சினாலே ஒரு பொச்சனை உருவாக்கி, ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி அதை ஆராதிக்கிறார்கள். தேவனை விட்டு போனார்கள். பரிசுத்தமான ஜனம் இந்த வரும் வழியிலே சாத்தான் உட்புகுந்து இந்த தேவ ஜனத்தை சாத்தானுடைய ஜனமாய் மாற்றிவிட்டார். இவர் மனவருத்தம் கொண்டு வந்தார். இந்த ஜனங்களை அழிக்கும்படி தேவன் சித்தம் கொள்ளுகிறார். இந்த ஜனங்களை அழித்து நீதிமானை மட்டும் ஒன்று சேர்க்கும்படி உதவி செய்ய அவர் தீர்மானிக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் திறப்பின் வாசலில் இருக்கிறார். மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னியும், இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபம் உம்முடைய சமூகத்தில் முறையிடுகிறேன். இவர்களை மன்னியும், இவர்களை விடுவியும், இவர்களை பாதுகாரும், இவர்களை ஜீவனை கொடு, இவன் பாவ சந்ததியின் அடிப்படைக்கு நீ ஒப்புக்கூடாதே ஆண்டவரே என்று சொல்லி அவர் தன்னை தானே தேவனுடைய சமூகத்தில் திறப்பில் நின்று அவர் ஜெபிக்கிறார். ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. உடனே மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த ஜனத்தை அழைத்தீங்கன்னா என்னை கூட சேர்த்து செய்யும், இவருக்கு உங்களுக்கு உயிரை எடுத்தீங்கன்னா எனக்கு உயிரை கூட சேர்த்து எடுத்துக்கொள்ளும். இனி நான் இருந்து இந்த ஜனங்களுக்காக நான் இவ்வளவு கூட்டிட்டு வந்தேன். இவர்களை அழைச்சது நான் மட்டும் இருப்பது சரியில்லை. இவர்களுக்காக நான் முறையிடுகிறேன். திறப்பின் வாசலில் இருக்கிறேன். இவர்களுக்கு எதிர்காலத்தை கொடு மாட்டவரே. திறப்பின் வாசலை எங்களுக்கு திறந்த வாசலை திறந்து விட மாட்டவரே. எந்த ஜனங்கள் அடியாதபடிக்கு என் மூலமாக என்னுடைய ஜபத்தை நீர் கேட்டு இந்த ஜனத்தை விடுவிக்க மாட்டவரே. இல்லாவிட்டால் உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து எனக்கு பேரை கிறுக்கி போட மாட்டவர். நான் இவர்களோடு சேர்ந்த சார். அன்பான தேவனே, நம்முடைய குடும்பத்திற்காக நாம் சொல்லக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்காக சொல்லக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய கட்டுகள் இருக்கிறேன், கடன்ல இருக்கிறேன், பாரத்தில் இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, கணவனுக்கு வேலை இல்லை, குடிவரி, குடும்பத்துக்கு பொருளாதார நஷ்டப்படுகிறது, வறுமை, யாரிடத்துல போகிறாண்டவரே, என்னால் பேரு, என்னால் ஒன்றும் தெரியாது, படிப்பில்லை, அழிவில்லை, அழகில்லை, என்னால் ஒன்றுமில்லை, நீர் மாற்றுவீங்க. உலகம் நிறைவு கர்த்தருடையது. நீர் நினைத்த என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர், என்னை கனப்படுத்த மாட்டவரை, என்னை தகுதிப்படுத்த மாட்டவரை, என் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் ஜெபித்தால் பரலோகம் உங்களுக்கு திறக்கும். அல்லேலூயா. மோசே ஜெபித்தார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். முதல்ல ஜெபிச்சு கேட்கல, கடைசியில சொன்னார், இந்த ஜபங்களோட இவன் அழித்து போறாங்கன்னா என்னை சேர்த்து அழிச்சது. உங்களுடைய பேரை எனக்கு பேரும் பரிசுத்தவான் வரிசையில வரேன். நான் பரலோகத்துக்கு இல்லாம போனாலும் பரவாயில்லை, எனக்கு பேரை கிடைக்கும். அப்ப ஜீவனை கொடுக்க மோசே வந்த பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இஸ்ரவேல் ஜனத்தை விடுவித்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த வழக்கார் இந்த சபையாருக்கு நேரம் சொல்கிறது. அன்றைக்கு மோசே தன் ஜீவனை கொடுக்க திறப்பில் இருந்த பொழுது அந்த பெரிய திரள் கூட்டத்தை திறந்த
விசுவாசத்தை பாவங்களை மன்னித்தார், மீண்டும் கானானுக்கு வழி நடத்தினார். அதன் பிறகு அநேக தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். ஆண்டவர் மீண்டும் இந்த தேசத்தை ரட்சிக்கும்படி பலமுறை முயற்சி பண்ணார். ஆனால் உங்கள் எல்லாரையும் தேடினார், ஒருவரையும் காணவில்லை. பழைய பாட்டின் நாட்களில் யாரையும் மீண்டும் காணவில்லை. மோசே போல ஜீவனை கொடுப்பதற்கு இவரை காணவில்லை. அப்பொழுது 400 ஆண்டுகள் கழிந்து இயேசு தாமே இந்த பூமிக்கு வந்தார். ஒரே தரமாய் தன்னுடைய சரீரத்திலே பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தான் ஜீவனை கொடுத்து, மோசே சொன்னது போல தன்னுடைய ஜீவனை இயேசு கொடுத்து உங்களுக்கு எனக்கு மத்தியஸ்தராய், பரலோகத்தில் தேவனுக்கும் தேவ ஜனத்திற்கும் மத்தியஸ்தராய் இயேசுவை வந்து தன் ஜீவனை கொடுத்து உங்களுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை, இந்த தேசத்தில் என்னுடைய பாவங்களை விடுவித்து இந்த ரட்சிப்பை உங்களுக்கு எனக்கு தந்தார். இந்த திறந்த வாசலாகிய பரலோக ராஜ்யத்திற்கு வாசல் உருவாக்கி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு முன்னால் வைத்திருக்கிறார். நாம் திறந்த வாசலை இருப்போமானால், திறப்பின் வாசலை நாம் இருப்போமானால், திறந்த வாசல் நமக்கு முன்பாக இருக்கிறது. 2020ஆம் ஆண்டு நம்ம எதிர்பார்த்த சூழலில் வராமல் போனாலும் 2021ஆம் ஆண்டு